அவளுடைய விடிஎஸ்க்கு ரைவல்ரி தொடங்குமா. ரெண்டு பேரும் பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த ஜேபிடிஎஸ் வேற ஒரு பக்கம் ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல வந்துட்டு பாப்பா இந்த வாட்டி ஜேபிடிஎஸ் அடிக்கிறாங்க. ஓ ஜேபிடிஎஸ் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி விபிடிஎஸ் போன வாட்டி டின்னர் அடிச்சு படுக்காம போறாங்களா போடு. எடுத்தவனே ஒரு கத்தி குத்து. கோசோபி ஹாலவர்ணம் ஹாலவர்ணம் அடைதார். கோசோபி ஹாலவர்ணம் அடைதார். சாயோபி ஹாலவர்ணம் அவ்வளவுதான் போடு. மறுபடியும் கண்ணு 3 கில்லு. சுட்டி மட்டும்தான் இருக்கா. சுட்டி மட்டும்தான் இருக்கா. இந்த பக்கம் ட்ரோல ஹாலவர்ணம். ட்ரோல ஹாலவர்ணம். அசார ஹாலவர்ணம். தின்னு இருக்கா. தின்ன ஹாலவர்ணம். ஜீசோஜி மட்டும்தான் இருக்கா. வாய்ப்பு இருக்கா. இல்ல அவன் வந்து ரிவ்யூவே பண்ணல. எனிமே அடுத்து வராங்கன்னு சொல்லிட்டு கில்லுக்காக போயிட்டு ஆடிட்டு இருக்கான்ல. முடிஞ்ச அளவுக்கு கில் எடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஜார் வந்து ஒரு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீலிங்ஸ் ஃபுல்லா குத்துறாங்கல போடு. அவ்வளவுதான் நாக்கு. அசாரா காப்பாத்தி விட்டாங்க. போடு. ஜீசோஜி போட்டு பாலகறடா. ஜீசோஜி 4 கில். ஆமா 4 கில். ஜீசோஜி 4 கில். போடு 5 கோட் ஹாலவர்ணம். ஹாலவர்ணத்தை போட்டுக்கலாம். போடு. யோயோ போடு. 7 கசாக்ஸா 7 ஹாலவர்ணம் அடைந்தான். கோஸ் சாரி ஜீசோஜி. என்ன தம்பி கத்தி வச்சவங்களாம் அடிச்சு சீன் போடுறியா? இதுதான் கண் எடுத்து வரணும். ஒருத்தர் அடிச்சு நொடுக்கிட்டான். கிசா 3 கில்ல. ஜோர்டன் 4 கில்ல. இங்க பாருங்க. போடு. எஸ்டி அங்க பாரு. எஸ்ஆர் பிடிஎஸ் ஸ்ரீப்ரோ பிடிஎஸ் வந்தவனே தான் நம்ம ஸ்ரீப்ரோ 2000 சூப்பர் சாட் அள்ளி விட்டுருக்காரு போல. மறுபடியும் இதுக்காக ஸ்ரீப்ரோ பிடிஎஸ் இனிமேல் ஒண்ணே பண்ண மாட்டாங்க. ஸ்ரீப்ரோ பிடிஎஸ் மறுபடியும் வந்ததா. எஸ்டிஆர் உள்ள ஓடி கொண்டிருக்கான். எஸ்ஓபி முட்டைக்கல் முட்டையன். ஜோர்டன் 4 கில்ல. ஜோரோட எழுச்சி ஆரம்பமானதா கைஸ். லெட்ஸ் see. ஐயோ எடுக்கறாங்க. ஓ நோ நம்மள ட்ரை வச்சிட்டு டீம் அப்படினு சொல்லம்போது முன்னாடி இருந்த டிஎன்ஆர் வேலைய பார்த்துட்டாங்க. தூக்கிட்டாங்க ஹைப்பர் சாட. என் தலைவன் தான் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படினு சொல்லிட்டு பார்க்கணும். முன்னாடி நாக் அவுட் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நாக் அவுட் வச்சவங்கள அருமையா வந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க நம்மளோட எஸ்டிஆர் கைஸ். 4 கில் ஹைப்பர் சாட். ஃபர்ஸ்ட் 4 கில். என் தலைவன் இன்னும் 1 கில் கூட எடுக்கல. ஆனா கடைசியா பாக்கும்போது என் தலைவன் தான் ஹையஸ்ட் கில்லாவே இருப்பாப்ல. மத்த 3 பேரும் 4 கில். எங்க இந்த விபிடிஎஸ் டிவிடிஎஸ் என்னதான் ஆச்சு நம்ம விபிடிஎஸ்க்கும் டிவிடிஎஸ்க்கும்? சச்ச ஒரு கார் எடுத்து ஜாலியாக சஃபாரி செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விபிடிஎஸ் அணியினர் அவருடைய டிவிடிஎஸ் அணியினரும் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் ஜோனுக்கு செல்லலாம் என்று ஒரு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள வந்துட்டு இருக்காங்களே. ஓ யூ பக்கத்துலயே ஃபைட்டா. டாம் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சீனியர் பிடிஎஸ் வந்துட்டு இருக்கு. விபிடிஎஸ் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பாராசூட் ஓபன் பண்ணி குச்சிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா கில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஜூஸ் அகால வரணும் மாட்டேன்டா. ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஆவணும். 9 கில்லோட வந்து பாத்தீங்கன்னா டிபிடிஎஸ் இருக்கு. ஜோர்டன் 4 கில்ல. கிறிஸ் 4 கில்ல. ஐயோ கிறிஸ் வேற மறுபடியும் கேம கையில எடுத்தானா? மல்ல போட்டு பிரிக்கிறான் எல்லாத்தையும். அங்க பாரு ஜேபி பிடிஎஸ் போட்டு பார்க்கறான். என்னடா எகிரி அடிக்கிற. ஜோர்டன் தான்டா அப்பா. ஜோர்டன் தான் 14 கில்லு. அங்க பாரு எல்லா மேட்ச்லயும் அடிக்கிறானுங்க. ஜீசோஜி 7 கில்ல. கோல் விபிடிஎஸ் 2 கில்ல. டிபிடிஎஸ் 9 கில்ல. தின்னோபி மறுபடியும் ஹாலவர்ணம். மறுபடியும் ஒரு ஹாலவர்ணம் நடக்குது மறுபடியும். ஜூஸ தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா குடுத்துறா போல. இவங்க கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மேட்ச் ஸ்குவாடா வருவாங்களா அப்படின்றதே எம்பிடிஎஸ் 6 கில்ல. ஆனா நாம அது எஸ்ஆர் பிடிஎஸ் 15 கிலோ. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர் பிடிஎஸ் ஏதோ நடக்குது. பிடிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா?
இருக்குன்னு தான் நினைக்கிறேன், பாப்போம். பாப்போம் கடைசியா வரும்போது பாப்பா எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்துரும். இந்த ஜூஸ் மறுபடியும் நாக்கா இல்ல ஜேபிடிஸ் இந்த ஃபர்ஸ்ட் கில் இருக்குது 9 கில். ஜேபிடிஸ் ஃபைட் பாரு மாஃபியா ஸ்னைப் போயிட்டே சுத்து வட்டமிடுறாங்க வந்துறாங்க மாஃபியா ஸ்னைப் போயிட்டே. ஃபர்ஸ்ட் மேட்ச் டிஜிட்டல் போட்டாங்க, ஒரு உத்தியோகம் வந்துருச்சு நினைக்கிறேன் ஜேபிடிஸ்க்கு. பாக்குறாங்க பந்து கட்டிட்டு இருக்காங்க. டோரா மெஜிஷியன் ஒரு பக்கத்துல. ஓகே ஸ்கை ஓபி டீமா இவங்க 3 பேரும். ஐயோ அவங்களும் அதிக கில் 12 கில் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா 12 கில் எடுத்து வச்சிருக்காங்க. ஜீவா இங்க அந்த உட்கார்ந்துட்டு 1 HP. ஜீவா அங்க இருந்து நாக் வச்சான்டா. வெளிய வந்து அடிச்சிட்டு போயிட்டு இருக்கான்டா ஜீவா. இது என்னடா புது விதமான விளையாட்டா இருக்கு. ரெண்டு நாக்கு பாரு. மறுபடியும் வெளிய வர பாரு. அங்க பாரு மறுபடியும் நாக்கு உச்சி உள்ள போயிடுறான். யாரா போடு மறுபடியும் நாக்கு. ஐயோ ஜேபிடிஸ் உடைக்கிறாங்க. ஜீவா மாஃபியா இங்க பாருங்க ஸ்கை ரீகால் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கை ரீகால் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் வந்தா முடிஞ்சி ஜேபிடிஸ் ஓட கதை. ஆமா வந்துட்டாங்க. ஜேபிடிஸ் உடைக்கிறாங்க. ஜீவா ஓபன் டிப்ளெக்ஸ். ஜீவா நாக் அவுட். ஒன்னு பிரச்சனை. ஜீவா மறுபடியும் ரீகால் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஜேபிடிஸ் உடைக்கிறான். உடைச்சு எறிறாங்க. ஜேபிடிஸ் ரெண்டே பேரு. டோரா கீழே டோரா ஸ்கையோபி 1v4. ஐயோ ஸ்கையோபி 1v4 1v3 1v4. ஐயோ ஸ்கையோபி போட்டு பிரிச்சுட்டான்டா. குட்டி குழந்தைங்களா ஓடுறா வீட்டுக்கு அப்படின்ட்டான்டா. போய் பால் குடுறா அப்படின்ட்டாங்க. ஓ 16 கில்லு. ஐயோ ஐஆர்பிடிஎஸ் இப்படி விளையாடுதா. கையோபி 1v4 மாஃபியா. ஜீவா இங்கிருந்து வெளியே வந்து நாக்கு அடிக்கிறான். ஐயோ கொடூர குழந்தைங்களா. என்னடா இது, என்ன நடக்குது எனக்கு ஒன்னும் புரியலையே. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மண்டபலே கொட்டுக்கா போட்டு விட்டாங்க. ஓட அவுட் அப்படிட்டாங்க. 16 கில்லுடா. இவங்க ஜெயிச்சாவே விபிடிஎஸ் ஃபைட் சீனியர் பிடிஎஸ் vs விபிடிஎஸ். சுட்டி டிராப் டான் அகால மரணம். டக்குன்னு வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்கான். மேல இருந்து இறங்கிட்டே இருக்காங்க போல. அடிக்க ரீகால் பண்ணிட்டே இருக்காங்க. மறுபடியும் வந்தானா சாய் மறுபடியும் வந்துட்டா. சுட்டி நாக் அவுட்ல இருக்கான். இந்த டீம் அடிக்குமா? இந்த சீனியர் பிடிஎஸ் ஏதாவது வேலையை பார்த்து விட போதா நம்மளோட விபிடிஎஸ்க்கு? ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் 2 நாக்ல இருக்காங்க. யார் இந்த வேற பாத்தீங்கன்னா யாரோ பொட்டு வெடிச்சிட்டு இருக்காங்களே. இந்த ஃபைட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4v4 கரெக்ட்டா எடுத்து முடிக்குமா? கில் வருமா விபிடிஎஸ்க்கு? வேற இருக்காங்க கோஸ் ப்ரோ ஒரு பக்கத்துல இந்த யூசில வந்து பாத்தீங்கன்னா இறங்கி ஸ்பே பண்ணிட்டு இருக்காங்க. போ அடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் போயிட்டாங்க गाइस. ஆனா அவங்க விட மாட்டாங்க போலியே. அங்க பேரு சுட்டி அந்த பக்கத்துல இறங்கி சுட்டி மீண்டும் தனியா மாட்டிட்டானா. சுட்டி ஏறறான். சுட்டி சாய்பம் ஏறறான். அடிச்சு விட பாக்குறாங்க. டீமே மொத்தமா முடிச்சு விட பாத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் ஜிகில் வேலைக்கு ஆகாது. தாய் அடிச்சாரா. அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. விட்டாங்க. 7 கில் நம்மளுடைய விபிடிஎஸ். பாத்தியா எஸ்எக்ஸ் பிடிஎஸ் வெரி பட்டுது. என்ன இவனுங்க டிராகன் அடிக்க போயிட்டானுங்க. யாரே நம்ம டிபிடிஎஸ் தானே. ஜேபிடிஎஸ் வேற அகால மட்டம் பண்ணிச்சு. என்னடா இது. எனக்கு தெரிஞ்சு ஐவர் இல்லாதனால ஜேபிடிஎஸ் சல்ப் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா ஒரு மாதிரி ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி ஆடுறானுங்க. அந்த பயம் அப்படின்ற ஒண்ணு கிரியேட் பண்றதே ஐவரியா தான் இருக்குமோ. ஒருவேளை ஐவரியா மறுபடியும் ஜேபிடிஎஸ்ல களம் இறக்குனா சரி போட்டு வருமா என்ன? ஆமா ஏன்னா ஒரு மேட்ச் ஜெயிக்கிறானுங்க, ஒரு 9 மேட்ச் அடி வாங்குறானுங்க. ஆனா இதுவே ஐவர் இருந்தா டீம் எல்லாமே பயம். ஆமா இவ்ளோ ட்ரோஃபி இது வரைக்கும் தோத்ததே இல்ல ஜேபிடிஎஸ். தொடர் தோல்வியா இருக்குது உண்மையாலுமே. பங்க் எதுவும் பண்ண முடியல. அவங்க பங்க் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறானுங்க போலடா அவனுங்க.
ஐவரி இருந்தாலே அது ஒரு தனி பயம்னா 16 கில்லு வெரி வெரி வெரி. எல்லாரையும் தன்னோட ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பான் ஐவரி. ஆனா அவன் தான் இதாயிட்டானே, விடை பெற்றானே, ஜெயிச்சுட்டு வெற்றியோட விடை பெற்று அப்படின்னு போயிட்டானே அவன் திருட்டுன்னு. மேபி எனக்கு தெரிஞ்சு ஐவரி எப்போ ஜேபிடிஎஸ்ல என்ட்ரி கொடுக்குறானோ அப்பதான் ஜேபிடிஎஸ் மீண்டும் தலை தூக்கும் போல. அது வரைக்கும் தலையா ஆட்டி வாங்க போறானுங்க. அது மட்டும் தெரிஞ்சு ஜேபிடிஎஸ் நான் யாக்கப்பட்டதா இல்ல அதை மீண்டும் கொண்டு வருவானா பங்கோஜி. பங்கோஜி நினைச்சா கொண்டு வரலாம், ஆனா பங்கோஜி சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாமே. இசானதான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா பங்குக்கும் அதே நிலைமையா? அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்கண்ணா. அதனால தான் இருக்கும் போல மேபி. இதுவே ஐவரி வந்தா நான் சொல்றதுதான், முடிஞ்ச ஆடி எல்லாம் டீம் விட்டு வெளியே போடா அப்படின்றான். ஐவரி கிட்ட அந்த ஒரு இது இருக்கு, தன்னை தனியா கட்டி காப்பாத்துற என்ன சொல்ற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஐவரி கிட்ட அதிகம். ஐவரி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தத்தளித்து கொண்டு இருக்க நம்மளுடைய ஜேபிடிஎஸ். ஏதோ ஒரு மேட்ச் போன மேட்ச் டின்னர் போட்டாங்க, ஆனா அந்த கில் எல்லாம் பத்தாதே. வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தேவையே. ஓகே இவங்க எத்தனை கிலோ? 9 கிலோ எடுத்துருக்கு டிபிடிஎஸ் கிட்ட ஃபைட். டிபிடிஎஸ் கொடூரமான அணிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் எடுக்க வந்து என்ன ஆமா இந்த அணி தான எப்பவே முடிச்சு விடுவாங்க. ஆமா இந்த அணி தான எப்பவே முடிச்சு விடுவாங்க. இந்த அணி தான் எப்பவே முடிச்சு விடுவாங்க. மன்ன ஸ்பிடி ரூட் குனால் வெரி. அவ்வளவுதான் போடு. 3 பேரா ஒரு 4v4 ப்ராப்பர் 4v4 गाइस. யாரு நம்மளோட டிபிடிஎஸ் நானி ஆக்குவார்களா? நானி ஆக்கப்படுவார்களா? என்ன பண்ண போறாங்க டிபிடிஎஸ்? ஐயோ ட்ரையூட்ஸ் அணி வேற வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொடூரமா விளையாடுற அணி. ட்ரோல் நம்மளுடைய மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் இறக்கி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரையூட்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹைப் கொடுத்துட்டு இருக்கோம். ஹைப் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு விடுவானா ட்ரோல்? ட்ரோல் வேலையை பார்த்தே ஆக வேண்டும். ஒரு ப்ராப்பர் 4v4. இப்போதைக்கு எந்த டீமும் வரல. ஓ போடு சரியான ஒரு ஸ்டேஜ். ரூட் போ ட்ரை மட்டும் தான். ஏய் ஐயோ அங்க வர ஓட்டனே வந்து பத்தா பிபிடிஎஸ் ஓட நான் பார்த்தா நீங்க அப்படின்ற மாதிரி ரோல ஒட்டக்கிறானுடா டி. பிபிடிஎஸ் ரோல ஒட்டக்கிறாடா வேணும். ஐயோ 1v3 பண்ணானே வந்தாங்க. உண்மையாலுமே ட்ரோல வந்து அடுத்த ஸ்டேஜ் போவே விட மாட்டேங்கிறானடா. ஒட்டக்கிறதே இருக்கான் ட்ரோல். இது வரைக்கும் இவ்ளோ அடி வாங்குனதே இல்லடா. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்டா டேய். ஒரு வாரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானடா அவனுங்க. ஒரு வாரமா பிரஷர் ட்ரோல் ஃபர்ஸ்ட் டைம் பிரஷர் குள்ளாங்க. ப்ராப்பர் 4v4 ல ட்ரோல் விடுறான். பதினெட்டு கில்லு. எதிர்பார்க்கப்பட்ட அணி என்ன இப்படி பட்டுன்னு போயிடுச்சு? கொஞ்சம் வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஐயோ வெரி. ஆனா பாத்தீங்க நீங்க அதை நோட் பண்ணீங்களா? பிபிடிஎஸ் அடிக்க வந்திருக்குனா ட்ரோல் டீம். அதான் பிபிடிஎஸ் எங்க இருந்தாலும் தேடி வந்து அடிச்சிட்டு இருக்கு ட்ரோல. அந்த சாய் பேசிட்டு இருக்கான். ச்சே நம்ம கிட்ட மிஸ் ஆயிட்டானே. நம்ம அவன நாளைக்கு அடிக்கலாம்னு பார்த்தா ஒரு வாரமா இது நடக்குதுடா. ஒரு வாரமா இது பண்ணிட்டே இருக்கானுங்க அவனுங்க தொடர்ந்து. இங்க பாரு 18 கிலோ அடிச்சானுங்க பாரு இவனுங்க. போடு ஏசியா நம்பர் 1 மீண்டும் ஒரு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் தான் யார் என்று அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆவரேஜ் 20k நீ எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டி அடிச்சிட்டு இருக்கான் போலயே. ஆமாடா சாய் மாஸ் காட்டியதாக உணர்கிறேன். வாண்டடா உண்மையாலுமே சாய் வாண்டடா தான் அடிக்கிறான். சீரியஸா அவங்க எங்க இருந்தாங்கடா பிபிடிஎஸ்? ஆமாமா எங்க இருந்தா வந்து அடிச்சாங்க தெரியுமா? சீரியஸா எக்ஸ்பெக்டே பண்ணல நானுமே. எங்க இருந்தா வந்து அடிச்சானுங்க. சாய் வந்து என்ன நினைச்சிருப்பானா, என்ன இது என் வியூஸா நீ எடுக்கிற இருடா நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு வாண்டடா வட்டமிட்டு திட்டமிட்டு போடுறான் போல. வெறியா தலைய தூக்குற இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாய் வேலை வச்சு ஒரே குத்து. ஐயோ குட்டூரம் காட்டுறான் உண்மையாலுமே. ப்ரோ எப்படி ப்ரோ நான் ஸ்கிப் பண்றது? காலைல இருந்து நைட் வரைக்கும் இங்கே இருக்கிறேன். ஒரே மணி நேரம் பிரேக் போனேன், தூங்கினேன், குளிச்சேன், சாப்பிட்டேன், வந்தேன், கேம் போட்டேன். ஏன் ப்ரோ நான் கடவுளா ப்ரோ? என்னை பார்த்தா அவன் கடவுள் மாதிரியே இருக்குது.
பிஜிஎம் எல்லாம் ஃபிட் பண்றதுக்கு ஏன் ப்ரோ எப்படி ப்ரோ ஜோனுக்கு எல்லாம் ஃபிட் பண்றது ஓட்டு பிரியாங்களே ஓடு சாயோபே ஏசியா நம்பர் 1 இன் ஆட்டம் மறுபடியும் போட்டு பொளகறாங்களா டேய் ஏசியா நம்பர் 1 போட்டு கொல்றாடா எல்லாத்தையும் அவளதான் முடிச்சு விட்டாங்க 13 கிலோ வந்துட்டாங்கனா யோ 4 பேர் வேற உயிரோட இருக்காங்க முதல் ப்ரோ எங்கயோ லைன் இருக்கு துரத்தி அடிக்கிறான் டேய் துரத்தி எஸ்ஆர் டீம்ல 2 பேர் ஆள வரணும் எஸ்ஆர் டீம்ல 2 பேர் ஆள வரணும் கிறிஸ்டோபி மட்டும் தான் இருக்கா ஆள வரணும் ஜாக்கோவை கிறிஸ் அடிக்கிறான் ஜாக்கோவை கிறிஸ் போடுறான் ஐயோ போடு ஐயோ ஜோனத்தனே அடிச்சா கிறிஸ்டோபி இவங்களை அடிக்கிறது ஒரு மேட்ரா அப்படி சொல்லி அடிக்கிறான் கிறிஸ்டோபி போட்டு போலங்கறா 25 கில் ரீகால் பண்ண முடியுமா 25 கில் எஸ்டிஆர் ஓ ஜோன் 9 கில் கிறிஸ்டோபி 9 கில் போட்டு பிரிகிறா गाइस ஏமாடா ஜோனத்திலே லெஃப்ட் ஹேண்ட்ல அடிச்சவன் இவன் ரைட் ஹேண்ட்ல அடிக்க முடியாதானே போட்டு போலங்கறா गाइस கிறிஸ்டோபி போட்டு போலகறணும் போலகறணும் வேலை பிடியாஸ் எல்லாருக்கும் வேலை விட்டுட்டு இருக்கு 18 கில் ஐயோ 18 கில் வேலை பிடியாஸ் ஐயோ வரா கிறிஸ்டோபி வரா மெதிக்கிறா உடைச்சு 2 யானை கொண்டு அண்டை விடுறாங்க गाइस 2 யானை கொண்டு வாயிலே அண்டை குடிச்சு கொன்றாங்க गाइस அண்டை குடிச்சு கொல்றான் ஐயோ பழைய ஓஜிகெல்லாம் ஒரு மாதிரியா வளர ஆரம்பிச்சானுங்களே ஐயோ ஓட்டு பிரிக்கிறானுங்களே நியூ கம்மர்ஸ் எல்லாம் போட்டு அடி பிரிக்கிறானுங்க அம்மால யாரா நீங்க ஓடுடா வீட்டுக்கு அப்படின்னு The OGs are back, guys. The OGs are back. ஓடு எந்த இதையும் ஓஜியோட கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க அந்த பக்கம் கிறிஸ் இந்த பக்கம் சாயு அந்த பக்கம் கோஸ்ட் இந்த பக்கம் ஏசியா நம்பர் 1 அந்த பக்கம் போட்டு வரல விட்டு ஆட்டுறேன் நான் வரல ஆட்டுறவல்லடா உம்மாலே வரல விட்டு ஆட்டுறவனா அப்படிங்கிறான் அந்த பக்கம் 20 கில்ல அடுத்து ஒரு ஏத்து கசாக்ஸான் நாக் அவுட் போட்டுறாங்க சாயோபி போட்டு பொளகறான் பாக்குறவெல்லாம் போட்டு பிரிக்கிறான் பாக்குறவெல்லாம் போட்டு அழுத்துறான் அம்மால போடுறா வீட்டுக்கு ஓடுறா அப்படின்றான் ஜீவா யாருக்கு தெரியும் ஒளிஞ்சு கொண்டிருக்கான் ஏசியா நம்பர் 1 லெகசியை மறுபடியும் திரும்பி எடுக்கிறாங்க ஏசியா நம்பர் 1 is taking the legacy ஏசியா நம்பர் 1 is again shining and rising the rising ஆகி கொண்டிருக்கான் 9 கில் சுட்டி அங்க பாரு இன்னொரு ஓஜிய சுட்டி 8 கில் சும்மாவே சுட்டி விடா சுட்டில வைத்து கொள்ளாதே அவன் ஆக்கி விடுவான் பொட்டி அப்படி சும்மா சொன்னாங்க மறுபடியும் போட்டு பொளகறாங்க போட்டு பிரிக்கிறாங்க ஓடு ஒரு பக்கத்துல ஜீவா பிளடி டீம் இருக்கு என்ன பிளடி 25 கில்லா சாயோபியோட வேகமான கேமா சுட்டியோட கொடூர கேமா ஒரு பக்கத்துல பாத்துட்டு இருக்காரு இந்த எம்எல்சி சுட்டிதா கொடூர குழந்தை 4v 1v3 வேலு பிடிஎஸ் வெறியாட்டத்தை போடுது இது வேலு பிடிஎஸ் இல்லடா இது வேலு பிடிஎஸ்டா அப்படின்னு போட்டு வெறியாத்திட்டு இருக்காங்க வெறியில போட்டு பாக்குறவங்கள போட்டு கும்மா குத்துறாங்க போட்டு அடித்தால் அடி புடித்தால் புடி இடித்தால் இடி வெடித்தால் வெடி அப்படின்னு வெடிச்சு விட்டுருக்காங்க மூணே பேரு டெம்பரரி ரெட்சோன் வருமா டெம்பரரி ரெட்சோன் வரப்போதா கான்சார மறுபடியும் தன் கையில எடுக்க போதா விபிடிஎஸ் கான்சார மறுபடியும் நம்ம கால்ல போட்டு மெதிக்க போதா அரியாசனம் அவனோட தானா அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க இங்க வேலு பிடிஎஸ் ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல வெளியில 3 பேர் தான் அடிச்ச
அடிச்சாங்கன்னா வெறியான ஒரு டின்னர் நேத்து நடந்ததுக்கு பழி வாங்கப்படுமா? நேத்து கடைசி மேட்ச்ல விட்டதுக்கு இப்ப தொடர்றாங்களா? எங்க தொடங்கும் எங்க முடியுமோ அங்கே தொடங்கிச்சா மறுபடியும் அதே இடம் அது மேல இது கீழே, அது கீழே இது மேல guys. மறுபடியும் 4 பேர் அங்க பாருங்க guys. 4 பேர் அரண் அடைச்சிருக்காங்க guys. 4 பேர் ஐஸ் இத போட்டுருக்காங்க. 4 பக்கமும் 4 அப்புறமா ஹையர் கிரவுண்ட் லோயர் கிரவுண்ட்ல. ஆனா ஹையர் கிரவுண்ட் அட்வான்டேஜ் பில்டிங் கிட்ட இருக்கு. பிளடியா இல்ல பீட்டஸா இல்ல பிளடியா பீட்டஸா இல்ல பிளடியா இல்ல பீட்டஸா 1 HP ஷாடோ 1 HP டெம்பரேச்சர் நாக்கே ஓடுகிறாங்க பிளடியா உடைக்கிறாங்க உடைச்சு எறிறாங்க. இந்த மாதிரி சுட்டி வந்து வந்துருக்கா. சுட்டி ஓபன் வந்துருக்கா. அந்த மாதிரி யாரு கோசபி வந்துருக்கா. சுட்டி நாகோட நாடுது கோசபி வந்துருக்கா. பிளாடி போண்டா முடிக்கிறாங்க உடைக்கிறாங்க. லோவர் கிரவுண்ட்ல இருந்து ஹையர் கிரவுண்ட உடைச்சு எரிஞ்சு மறுபடியும் சாய் தன்னோட லெகசி எடுக்கிறானா.